அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்துள்ளது. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் சி அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே அதிகார அத்துமீறல் நடைபெறும் என்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என கூறி அதிமுக புறக்கணித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தல், பொதுத் தேர்தல்களை சந்தித்த தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றும், ஆனால் தற்போது ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும், இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர் என்று பாமக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மடல் எழுதியுள்ளார். அதில் விக்கிரவாண்டி என்றதும் தனது நினைவில் தோன்றுவது தியாகமும் துரோகமும் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூகத்துக்கு 20% தனி இடஒதுக்கீடு கேட்டு 1987ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தில் 7 பாமக தொண்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடம் விக்கிரவாண்டி தொகுதிதான் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற்று வெற்றி சான்றிதழை உயிர்த்தியாகம் செய்தவர்களின் நினைவிடங்களில் வைப்பதே சிறந்த மரியாதை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதாக ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டுகள் ஆகியும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்தும் முதலமைச்சர் அதற்காக துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 3 முறை வாய்ப்பு கிடைத்தும் திமுக அதை சீர்குலைத்து விட்டதாகவும், இடைத்தேர்தலில் வீழ்த்தினால்தான் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர திமுக முன்வரும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.